பார்வதி சொல்லிட்டு தானே போனேன். சரி, கைலாசத்துல இரு படி இழந்துட்டு வரேன்னு சொல்லிட்டான் போனேன். தெரியாம செஞ்சா மன்னிப்பு உண்டு, நீ தெரிஞ்சே செஞ்சிருக்க. ஏ அம்மா பார்வதி, அம்மா பார்வதி, பாதாளத்துக்குள்ள இருந்தாலும் சரி பகவானுக்கு தெரியாத மாயமே கிடையாது. அம்மா அறைக்குள்ள இருந்துட்டாலும் அறநெறியா மாயமே கிடையாது. நம்ம நினைப்போம் நாலு செவத்துக்குள்ள தானே இருக்கோம், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி நினைப்போம். சரி, எல்லாம் அறிந்தவர் அண்ணா மேல இருக்கானே ஆண்டவன் ஒருவர் தான், ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் மட்டுமே. அவரை இன்றி ஒரு அணு கூட அசையாது. சரி, ஏ பார்வதி, பகவானையே நீ பரிசோதித்த காரணத்தால உனக்கு ஒரு தண்டனை. என்ன சுவாமி? ஆண்டவா, மன்னிப்பே கிடையாதா? கிடையாது பார்வதி. தெரிஞ்சு செஞ்சனா மன்னிப்பு என்னைக்குமே கிடையாது. இந்த பகவானை பிரிஞ்சு அம்பையாச்சாங்கரையில 8 நாள் போய் தவம் இரு என்று சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்ன பொழுது சொல்லும் பொழுது அவனுடைய வார்த்தைக்கு எதிர்ப்பு வார்த்தை தெரிக்கல. சரி பகவானே, நீங்க சொன்னபடிக்கு பம்பையாச்சுக்கே போறேன் அப்படின்னு சொல்லி என்று சொல்லி பார்வதா தேவியானவள் இங்கே வருகிறா